एटावद् श्लोकम् मय्येव मन आदत्स्व मयि बुद्धिं निवेशय निवसिष्यसि मय्येव अत ऊर्ध्वं न संशयः। பகவான் 5 படிகளில் பக்தியை கூறப் போகின்றார் என்று நாம் பார்த்து வந்தோம். அதில் 5வது படி அல்லது கடைசி படி நிர்குண பக்தி. நிர்குண பக்தி என்பது நிர்குண பிரம்மத்தை புரிந்து கொள்வதற்காக எடுக்கப்படுகின்ற முயற்சி. சாஸ்திரம் கேட்டல், சிந்தித்தல், தியானித்தல் என்பது. ஒரு கால் நிர்குண பிரம்மத்தை புரிந்து கொள்கின்ற சாதனையில் ஈடுபடும் அளவு மனம் பக்குவப்படவில்லை என்றால் 4வது படியாக பகவான் பேசியது விஸ்வரூப பக்தி. அதை பகவான் கூறி 8வது ஸ்லோகத்தில் அர்ஜுனனுக்கு நீ நிர்குண பக்தனாக இல்லை என்றால் விஸ்வரூப பக்தனாக இருக்க முயற்சி செய் என்று கூறுகின்றார். மய்யேவ மன ஆதத்ஸ்வ, உன்னுடைய மனதை என்னிடத்தில் வைப்பாயாக. மயி புத்திம் நிவேசய, உன்னுடைய அறிவையும் என்னிடத்தில் வைப்பாயாக. மனதில் ராகத்வேஷம் நீங்கியும் புத்தியில் மோகமும் நீங்கியிருந்தால் அனைத்தும் ஈஸ்வர சுரூபம் என்ற அறிவு இருக்கும். பிறகு அந்த அறிவு மனதோடு செயல்பட்டு அனைத்தும் ஈஸ்வரன் என்ற பாவனையில் செய்யப்படுகின்ற பக்தி. இவ்விதம் இருந்தால் மையேவ நிவசிஷ்யசி, நீ என்னிடத்திலேயே வசிப்பாய். ந சம்சயக, சந்தேகம் இல்லை என்று விஸ்வரூப பக்தனாக நீ இறங்கி வரலாம் என்று கூறினார். இனி ஒரு கால் அர்ஜுனன் அல்லது நாம் விஸ்வரூப பக்தனாக இருக்க முடியவில்லை என்றால் என்ன பக்தனாக இருக்க வேண்டும்? அடுத்த படிக்கு பகவான் இறங்குகின்றார். 4வது படியிலிருந்து 3வது படிக்கு இறங்குகின்றார் 9வது ஸ்லோகத்தில். அத சித்தம் சமாதாதும் ந சக்னோஷி மயி ஸ்திரம் அப்யாசயோகேன ததஹ மாமிச்சாப்தும் தனஞ்சய. விஸ்வரூப பக்தனாக ஒருவனால் இருக்க முடியவில்லை என்றால் அடுத்த பக்தனாக எப்படி இருத்தல், அதை இங்கு பகவான் கூறுகின்றார். அதை நாம் இஷ்ட தேவதா பக்தக என்று அழைக்கலாம், அல்லது இஷ்ட தேவதா பக்திகி. இஷ்ட தேவதா பக்திகி 3வது படி. இதை இங்கு பகவான் அபியாச யோக என்ற சொல்லில் அழைக்கின்றார். அபியாச யோகத்தின் மூலமாக நீ உன்னுடைய சாதனையை செய் என்று சொல்கின்றார். விஸ்வரூப பக்தனாக இருக்க முடியவில்லை என்றால் அபியாச யோகத்தை எடுத்துக்கொள் என்று சொல்கின்றார். இங்கு சொல்லப்படும் அபியாச யோக என்பது
இஷ்டதேவதா பக்திஹி. இது என்ன என்று பார்ப்பதற்கு முன் ஒருவன் ஏன் விஸ்வரூப பக்தனாக இருக்க முடியவில்லை என்ற காரணத்தை பார்ப்போம். விஸ்வரூப பக்தனாக இல்லாமல் இருப்பதற்கு என்ன காரணம், அதனால் தான் இந்த பக்திக்கு இறங்கி வர வேண்டும், அதை இப்பொழுது பார்க்கலாம். விஸ்வரூப பக்தனாக இருக்க முதல் நியமம் என்னவென்றால் ஈஸ்வர ஞானம். ஈஸ்வர ஞானம் என்றால் ஈஸ்வரனுடைய சகுண சொரூப ஞானம். ஈஸ்வரன் யார் என்ற அறிவு இருக்க வேண்டும். அந்த அறிவு இருந்தால்தான் ஒருவன் விஸ்வரூப பக்தனாகவே இருக்க முடியும். நம்ம கடவுளை ஒவ்வொரு நாளும் வழிபடுகின்றோம். சிறு குழந்தைகளும் கூட கடவுள் சாமி என்ற வார்த்தையை பயன்படுத்தும். ஆனால் அந்த குழந்தைகளுக்கு அறிவு இருக்காது. ஏதோ கடவுள் தவறு செய்தால் கண்ணை குத்தி விடுவார், இந்த மாதிரியெல்லாம் நம்ம சொல்லி வைத்துள்ளோம். அந்த வார்த்தையை குழந்தைகள் பயன்படுத்தும் அறிவு இருக்காது. ஒரு சிறு குழந்தை வேதாந்த வகுப்புக்கு வந்தால் பல வார்த்தைகளை நாம் பயன்படுத்துவோம், அந்த குழந்தை கேட்கும். என்ன அறிவு இருக்கும்? சொல்லறிவு இருக்குமே தவிர பொருள் அறிவு இருக்காது. அதுபோல் கடவுளை நாம் வழிபட்டு வந்தாலும் கடவுளை பற்றிய அறிவு இல்லாமல் வழிபட முடியும். அவ்விதம் விஸ்வரூப பக்தனாக இருக்க முதல் தகுதி என்னவென்றால் ஈஸ்வர ஞானம். என்ன ஞானம் என்றால் ஈஸ்வரன் உபாதான காரணம் என்ற ஞானம். உபாதான காரணம் என்றால் பானைகளுக்கு களிமண் காரணம் என்று கூறுகின்றோம். அந்த காரணத்தை உபாதான காரணம் என்று சொல்கின்றோம். அவ்விதம் அனைத்திற்கும் ஈஸ்வரனே மெட்டீரியல் காஸ், உபாதானமாக இருக்கின்றார். இந்த உலகத்தை பகவான் படைப்பதற்காக பொருளை எங்கிருந்தும் எடுத்துக்கொள்ளவில்லை, தானே இந்த உலகமாக காட்சியளித்து கொண்டிருக்கின்றார். தானேதான் இந்த உலகமாக வடிவெடுத்திருக்கின்றார் என்ற அறிவு இருந்திருக்க வேண்டும். இந்த அறிவு இல்லை, வரவில்லை என்றால் ஒருவனால் விஸ்வரூப பக்தனாக இருக்க முடியாது. அதற்குள்ள விஸ்வரூப பக்தி என்றால் என்னன்னு மறந்துவிடவில்லையே. விஸ்வரூப பக்தி என்றால் விஸ்வத்தை ஈஸ்வரனாக பார்க்கின்ற அறிவு. இப்போ விஸ்வத்தையே இறைவனாக பார்த்து வழிபடுதல், இது முதல் நியமம். என்ன நியமம்? ஈஸ்வரன் உபாதான காரணம் என்ற அறிவு விஸ்வரூப பக்திக்கு இன்றியமையாதது. இப்போ விஸ்வரூப பக்தனாக இல்லை என்றால் இந்த அறிவு இல்லை, இந்த அறிவு ஏற்படவில்லை. இனி இரண்டாவது முக்கியமான காரணம், சில சமயங்களில் விசாரத்தின் மூலமாக களிமண், பானை, தங்கம், ஆபரணம் இந்த உதாகரணங்களின் மூலமாக நமக்கு அறிவு வந்திருக்கலாம். ஈஸ்வரன் தான் உபாதான காரணம்னு தெளிவாக வந்திருக்கலாம் ஓரளவு. ஆனாலும் மனதிலுள்ள அழுத்தமான இறுக்கமான ராகத்வேஷத்தினால் இந்த அறிவு நமக்கு பயன்படாமல் இருக்கும். ஆகவே விஸ்வரூப பக்தனுக்கு ராகத்வேஷம் நீங்கி இருக்க வேண்டும். இந்த அறிவுக்கு ராகத்வேஷம் தடையாக இருக்கக்கூடாது. அந்தளவு இவன் ராகத்வேஷத்தை குறைத்திருக்க வேண்டும். இப்போ ஒருவன் விஸ்வரூப பக்தனாக இல்லை என்பதற்கு இனியொரு காரணம் ராகத்வேஷத்தினுடைய ஆதிக்கம். ஆதிக்கம் என்றால் என்ன? அது அதிகமாக ஆதிக்கம் பண்ணி கொண்டு இருக்கின்றது. அவனுடைய ஆதிக்கம் என்று சொல்வார்கள். அவனுடைய ஆதிக்கம் என்றால் என்ன? அவன் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றான். ராகத்வேஷத்தினுடைய ஆதிக்கத்தினால் அறிவு இருந்த போதிலும் அறிவுக்கு சக்தி இல்லை தன்னை வெளிப்படுத்தி கொள்ள. சிலதெல்லாம் இருந்தாலும் அதற்கு சக்தி வேணும் அதை வெளிப்படுத்தி கொள்ள. நம்ம உடல்லையே சில கிருமிகள் இருக்கலாம்,
அது சக்தி இருந்தால்தான் அதை தான் வெளிப்படுத்தி கொள்ளும். அதுபோல அறிவும் ஒரு கிருமி போல உள்ள இருக்கு, வெளிப்படுத்துறதுக்கு சக்தி இல்லாமல் இருக்கும். அந்த சக்தி இல்லாமல் செய்வது யார்? ராகத்வேஷம். ஆகவே இப்பொழுது நாம் பார்க்க போற பக்தன் யார்? மூன்றாவது ஸ்டேஜில் இருக்கின்ற பக்தன், இஷ்ட தேவதையை வழிபடுகின்ற பக்தன் யார் என்றால், ஈஸ்வரனே பூர்ணமாக அல்லது உபாதான காரணமாக இருக்கின்றார் என்ற ஞானம் அற்றவன். அந்த ஞானம் இருந்தால் 4வது ஸ்டேஜில் அமர்ந்திருப்பான். பிறகு மனதில் ராகத்வேஷத்துடனும் இருப்பவன், அவன் என்ன செய்ய வேண்டும்? விஸ்வரூப பக்தி செய்ய முடியவில்லை என்றால் இந்த 3வது நிலைக்கு வரலாம். இனி இப்பொழுது இஷ்ட தேவதா பக்தி என்றால் என்ன என்று 3வது ஸ்டேஜ், 3வது நிலையை ஆராய்ச்சி செய்கின்றோம். இதில் இந்த பக்தன் என்ன செய்கின்றான்? ஒரு குறிப்பிட்ட உருவத்தை எடுத்து கொள்கின்றான். ஒரு குறிப்பிட்ட சொல் நாமத்தை எடுத்து கொள்கின்றான். யாருக்கு? ஈஸ்வரனுக்கு. எல்லா நாமமும் எல்லா ரூபமும் ஈஸ்வரன்தான். இருந்தாலும் இவன் குறிப்பிட்ட ஒரு நாமம், ஒரு குறிப்பிட்ட ஒரு ரூபத்தை எடுத்துக்கொண்டு அதை வழிபாடு செய்கின்றான். அதுதான் இஷ்ட தேவதா. இஷ்டம் என்றால் நம்முடைய விருப்பம் என்று பொருள். தேவதைக்கு இஷ்டம்னு பொருள் அல்ல, நமக்கு இஷ்டமான. இஷ்ட தேவதானா தேவதைக்கு இஷ்டமானது என்று பொருள் அல்ல, நமக்கு இஷ்டமான தேவதையை எடுத்து கொள்ளுதல். இந்த இடத்துல தேவதா என்றால் ஈஸ்வரனுடைய ஏக நாம ரூபம். பகவானுக்கு ஒரு நாமத்தை ஒரு ரூபத்தை கொடுத்து, பகவான் என்ன? மெய்ப்பொருள் அல்லது ஈஸ்வரன் என்ற ஒரு தத்துவத்தை விளக்க ஒரு சொல், ஒரு ரூபம், சில தன்மைகளை கொடுத்து அதுதான் கடவுள் என்று நாம் வழிபடுதல் இஷ்ட தேவதா உபாசனம். இதில் தான் ரொம்ப பேர் இருக்கலாம். இதுக்கு கீழ் இருக்கிற ஸ்டேஜில் தான் ரொம்ப பேர் இருக்க போகிறார்கள். அல்லது 5க்கு கீழ் ஒரு ஸ்டேஜை பார்க்க போகிறோம், அதுக்கு ரொம்ப ஆட்கள் இருப்பார்கள். வேதாந்த விசாரங்கிறது ரொம்ப குறைவு, விஸ்வரூப பக்தர்களும் ரொம்ப குறைவு. இதற்கு வந்தாலும் குறைந்து கொண்டே வரும். படி இறங்க இறங்க ஆட்கள் அதிகமாவார்கள். மேல் படியில் இருக்க இருக்க ஆட்கள் குறைந்து கொண்டே இருக்கும். இப்போ இந்த பக்தியை நாம் ஓரளவு சமுதாயத்தில் பார்க்கலாம். எல்லோரும் ஏதோ ஒரு நாமத்தை ஒரு ரூபத்தை பிடித்து கொண்டிருப்பார்கள். அதை மாரியம்மான்னு சொன்னாலும் சரி, மேரியம்மான்னு சொன்னாலும் சரி, அல்லது அல்லான்னு சொன்னாலும் சரி, ஏதோ ஒரு கான்செப்டை அவர்கள் கொடுத்து விடுவார்கள். கொடுத்து கொண்டு இதுதான் ஈஸ்வரன் என்று பகவானுக்கு ஒரு நாமம் ஒரு ரூபம் அதோடு நிறுத்தி கொள்வார்கள். இந்த நாமரூபத்துடன் இருக்கின்ற தத்துவம்தான் அனைத்துமாக இருக்கின்றது என்ற அறிவு அவர்களுக்கு இல்லை. அந்த அறிவு இருந்தால் மதம்ங்கிற பெயரில் மதம் பிடிக்காது. இப்போ என்ன பிடிச்சிருக்கு? மதம் ஏன் பிடிக்குதுன்னா விஸ்வரூப பக்திக்கு வர முடியவில்லை. காரணம் என்ன? நான் பார்க்கிற நாமம், எனக்கு சொல்லி கொடுத்த நாமரூபம் இதுதான் சத்தியம் என்ற புத்தி அவர்களுக்கு இருக்கும். அதை எடுத்துக்கொண்டு வழிபாடு செய்தல். பிறகு இந்த பக்தன் அந்த ஈஸ்வரனை வழிபட ஒரு குறிப்பிட்ட காலத்தை வைத்து கொள்வான். குறிப்பிட்ட காலம், குறிப்பிட்ட செயல், குறிப்பிட்ட இடம், இங்கே தான் அவன் பக்தனாக இருப்பான். எல்லா ரிலீஜியன்லேயும் காலம் இருக்குது. இந்தந்த நேரத்தில் ப்ரேயர் பண்ணணும், பிரதோஷத்தில் விசேஷமாக பண்ணணும்னெல்லாம் சொல்கிறார்கள் அல்லவா? அப்படி கால நியமம் இருக்கும். மற்ற காலத்துல எல்லாம் பக்தனாக இருக்க மாட்டான். அந்த நேரம் வந்தால் தான் பக்தன். அந்த காலத்தில் அந்த செயல் செய்யும் பொழுது தான் தான் பக்தி செலுத்துகின்றோங்கிற எண்ணம் இருக்கு. நேற்று ஆஃபீஸுக்கு வரலையே, எங்கே போயிட்டு வந்தீங்கன்னா திருப்பதி போயிட்டு வந்தேன். காரணம் நான் ஒரு பக்தன். மற்ற இடத்துக்கு போகிறதெல்லாம் அது பக்தி இல்லை. பகவானை நோக்கி போயிட்டு வர்ற செயல் நான் பக்தி செலுத்துகின்றேன் என்ற உணர்வு அவனுக்கு இருக்கும். விஸ்வரூப பக்தனுக்கு அப்படி இல்லை.
அவன் கால் எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அவனை பொறுத்த வரைக்கும் பகவானை பிரதட்சணை பண்ணிகிட்டு இருக்கேன். காரணம் என்ன? எல்லா இடத்துலையும் அவன் ஈஸ்வரனை அனுபவித்து கொண்டிருக்கின்றான். இந்த பக்தன் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தான் பக்தி வரும். மார்கழி மாதம் பார்த்தா சென்னை நகரம் பூரா ஒரே பக்தி மயமாக இருக்கும். காலையில் இருந்து சாயந்தரத்து வரைக்கும் பாடல் எல்லாம் பக்தியாக இருக்கும். அதற்கப்புறம் உடனே கல்யாணம் ஆரம்பம், பாடுகள்லாம் மாறிடும். காரணம் என்னென்னா அந்த பீரியடு தான் நல்லது தான். ஒரு இன்ஸ்பெக்டர் சொன்னாரா, மார்கழி மாதம் எங்களுக்கு கேஸே கிடைக்க மாட்டேங்குதுன்னு, திருடெல்லாம் கூட குறைஞ்சிருதான். அப்படி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தான் இவனுக்கு பக்தி வரும். சில நியமங்கள் எல்லாம் இருக்கும். குறிப்பிட்ட செயல்தான் இவன் பக்தியாக செய்வான். இதெல்லாம் இவன் அனுஷ்டானம் செய்கின்ற முறை. பிறகு அடுத்ததாக இவன் செய்கின்ற சாதனை ஜபம். ஜபம் செய்வான். அந்த பகவானுடைய நாமத்தை எடுத்துக்கொண்டு ஓரிடத்துல இருந்து ஜபம் செய்வது தான் இங்கு பகவான் அபியாசக என்ற வார்த்தையில் கூறுகின்றார். மீண்டும் மீண்டும் அந்த ஈஸ்வரனையே நினைத்து கொண்டு இருத்தல். இந்த ஜபம்ங்கிறது எல்லா மதத்திலும் இருக்கு. புத்த மதம் முதல் கொண்டு எல்லா மதங்களிலும் இந்த ஜபம் என்கின்ற ஒரு சாதனை இருக்கின்றது. காரணம் என்ன? அந்த ஒரு நாமரூபத்தை அல்லது ஒரு கான்செப்ட் அல்லது ஒரு பிரேயர், அந்த பிரேயரை எடுத்துக்கொண்டு பிரார்த்தனையை எடுத்துக்கொண்டு மீண்டும் மீண்டும் மனதில் கூறுவது ஒரு விதமான ஜபம். இப்போ சில நாமத்தை எடுத்துட்டு ஜபம் செய்யலாம். ஓம் நம சிவாய, நாராயணாய, இது போல் எடுத்துட்டு செய்யலாம். அல்லது சில பிரேயர், சில மந்திரங்களை எடுத்துக்கொண்டு சில ஸ்லோகங்களை எடுத்துக்கொண்டு அதையே மனதில் கூறலாம். இவ்விதம் அபியாசம் திரும்ப திரும்ப செய்வது இந்த பக்தர்கள் அல்லது இந்த ஸ்டேஜில் இருப்பவர்கள் செய்கின்ற சாதனை. இப்போ இவர்கள் ஒரு நாமம் ஒரு ரூபம், எதை இவர்களுக்கு சிறு வயதில் கற்றுக் கொடுத்தார்களோ அந்த நாம ரூபத்தை எடுத்துக்கொள்வார்கள். அதை ஈஸ்வரன் என்று பாவிப்பார்கள். அந்த ஈஸ்வரனுக்கு செய்கின்ற செயல் குறிப்பிட்ட காலம், குறிப்பிட்ட இடம், குறிப்பிட்ட செயல், அதுதான் அவர்களுக்கு பக்தியாக இருக்கும். பிறகு ஜபம், பூஜை, இவைகளெல்லாம் இந்த படியில் வருகின்றது. சில பேர் பூஜையில் 3 மணி நேரம் 4 மணி நேரம் தன்னை மறந்து செய்வார்கள். இதெல்லாம் எந்த ஸ்டேஜ் என்றால் இந்த 3வது படியில் இருக்கின்றது. ஏதோ ஒரு பகவானுடைய படத்தை வைத்து கொண்டு, அது சில பேர் பரம்பரையாக அந்த படத்தை வைத்திருப்பார்கள். வைத்து கொண்டு அந்த நாம ரூபத்தில் அவர்கள் பூஜை செய்தல் எல்லாம் இந்த சாதனையில் இருக்கின்றது. பிறகு அடுத்ததாக இவர்களுடைய உணர்வுகள் அனைத்தையும் அந்த இஷ்ட தேவதையிடம் பகிர்ந்து கொள்வார்கள். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இவைகளெல்லாம் நம்மளுடைய மன வளர்ச்சிக்கு தேவை. தனக்கு கோபம் இருந்தால் பகவான் மீது கோவித்து கொள்வார்கள். அப்படி எல்லாம் பகவான் மீது தான். உனக்கு ஒரு நாள் பட்னி ஓடுறேன்னு சொல்லி சாப்பாடு வைக்க மாட்டார்கள். ஏதோ நினச்சி வேண்டுதல் ஒன்று பண்ணியிருப்பார்கள், அது நடந்திருக்காது. உடனே பகவான் மீது கோபம் வந்துடும். அவருக்கு பட்னி ஓடுவாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இவர் எல்லாம் பண்ணி சாப்பிட்டுக்குவார். பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்ண மாட்டேன். இப்படி நமக்கு இருக்கின்ற எல்லா உணர்வுகளையும் பகவானிடம் பகிர்ந்து கொள்ளுதல். பிறகு நமக்கு என்னென்ன உணர்வுகளெல்லாம் குறைவாக இருந்ததோ அதை பகவானிடமிருந்து எடுத்து கொள்ளுதல். பகவானை நண்பனாக பார்க்கிறது, பகவானை விதவிதமாக பார்ப்பது, இதெல்லாம் என்னென்னா இஷ்ட தேவதா பக்தி. இதற்கெல்லாம் நல்ல உதாரணம் ஆழ்வார்கள், நாயன்மார்கள். இவர்களெல்லாம் ஒவ்வொரு இஷ்ட தேவதையை எடுத்துக்கொண்டு தென்னாடுடைய சிவனே போற்றின்னு சொல்வார்கள். ஏதோ நமக்கு தான் அந்த சிவபெருமான் சொந்தம். உடனே அடுத்த வரியில் அவர்கள் விஸ்வரூப பக்தன் ஆகிடுவார்கள். எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்று. இப்போ ஃபஸ்ட்டு வரியில் யாருன்னா நம்ம அபியாசக இஷ்ட தேவதா பக்தர்கள், எங்கள் ஊர் சிவபெருமான். பிறகு கொஞ்சம் புத்தி வந்த உடனே அவர் எல்லா நாட்டுக்கும் இவர் தானே என்று நமக்கு வரும். அப்படி ஆழ்வார்கள், நாயன்மார்கள், பெரிய பக்தர்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தோம்னா ஆரம்ப காலத்தில் இந்த ஸ்டேஜில் ரொம்ப நாள் இருந்திருப்பார்கள். இப்போ மீராபாயினுடைய பக்தியை பார்த்தால் ஒரு நாமம், ஒரு ரூபம், ஒரு விதமான உறவு, அதை பகிர்ந்து கொண்டு பக்தி செய்து கொண்டு வருவார்கள். இப்போ இதெல்லாம் என்னன்னா
விஸ்வரூப பக்தியில் இருக்க முடியாதவர்கள் இஷ்ட தேவதா பக்தியில் இருப்பவர்கள். இப்போ அந்த தேவதா சம்பந்தமான புராணத்தை படித்தல், அப்புறம் அது சம்பந்தமான சகசரநாமங்கள் இது கேட்டல், இதில் தான் அவர்கள் ஈடுபடுவார்கள். இங்கே கொஞ்சம் அறிவு இல்லாத பொழுது தான், அறிவு இல்லாமல் அதுவே எதாகும், விசிறிகள் போய் ஆகிவிடுவார்கள். இந்த கடவுளை தான் நான் கும்பிட்றேன், அந்த கடவுளை கும்பிட மாட்டேங்கிற எண்ணமெல்லாம் இருக்கும். தவறு கிடையாது, அது பெரிய சச்சரவு வராத வரைக்கும் தப்பில்லை. நம்ம மனதுக்கு பிடித்த ஒரு இஷ்ட தேவதையை வைத்துக்கொண்டு நம்முடைய மனதை அமைதிப்படுத்தி நமக்கு பக்குவம் வருவதற்காக செய்யப்படுகின்ற அனைத்து சாதனைகளும் இங்கு வரும். பிறகு இவர்கள்தான் அடுத்தது விஸ்வரூப பக்தனாக உயர முடியும், உயர வேண்டும். அதைத்தான் இங்கு பகவான் அபியாச யோக என்ற வார்த்தையில் கூறுகின்றார். நீ விஸ்வரூப பக்தனாக இருக்க முடியவில்லை என்றால், எல்லாவற்றையும் ஈஸ்வரனாக பார்க்க முடியவில்லை என்றால், அட்லீஸ்ட் ஒரு கல் அல்லது ஒரு நாம ரூபத்தை ஈஸ்வரனாக பார். எல்லா நாமத்தையும் எல்லா ரூபத்தையும் ஈஸ்வரனை பார்க்க முடியலனா, ஒரு நாமம் ஒரு ரூபம் அல்லது ஒரு கான்செப்ட் அதையாவது நீ ஈஸ்வரனாக பார். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நீ வளர்த்தி கொள்ளலாம் என்று பகவான் இங்கு கூறுகின்றார். இனி ஸ்லோகத்திற்குள் சென்றால், இப்போ முதல் வரியில் நீ விஸ்வரூப பக்தனாக இருக்க முடியவில்லை என்றால் என்று கூறுகிறார். அத சித்தம் சமாதாதும். அத என்றால் ஒரு கால், ஒரு சமயம். அத ஒரு சமயம். சித்தம் உன்னுடைய மனம். சித்தம் உன்னுடைய மனம். சமாதாதும். சமாதாதும் என்றால் விஸ்வரூபமாக இருக்கின்ற தத்துவத்தில் பொருந்துவதற்கு. சமாதாதும் என்றால் பொருந்த, டு ஃபிக்ஸ், அதில் போய் நிற்கணும். எங்கு? மயி என்றால் என்னிடத்தில். ஸ்திரம் என்றால் உறுதியாக. என்னிடத்தில். இந்த இடத்துல மயிங்கிற சொல்லுக்கு பொருள் விஸ்வரூபமாக இருக்கின்ற என்னிடத்தில். விஸ்வரூபமாக இருக்கின்ற என்னிடத்தில் உன்னுடைய சித்தமானது உறுதியாக நிற்பதற்கு. சமாதாதும்னா நிற்க, அமைதி அடைய. சில சமயம் நிற்கும், ஆனால் ஒரு 2 செகண்டுக்கு மேலே நிற்காது. அதனால தான் பகவான் ஸ்திரம்ங்கிற வார்த்தையை போட்டிருக்கார். உறுதியாக நிற்க. ஸ்திரம் சமாதாதும் ந சக்னோஷி. முடியவில்லை என்றால், உனக்கு முடியவில்லை என்றால், விஸ்வரூபமாக இருக்கின்ற என்னிடத்தில் உன்னுடைய அறிவானது உறுதியாக தொடர்ந்து நிற்க முடியவில்லை என்றால், இதிலிருந்து சுருக்கமாக கூறினால், உன்னால் விஸ்வரூப பக்தனாக இருக்க முடியவில்லை என்றால், எல்லாம் ஈஸ்வர சொரூபம், ஈஸ்வரனே அனைத்துமாக இருக்கின்றார். இப்போ களிமண்ணினுடைய ஞானம் விட்டால் பார்க்கிற பானையெல்லாம் களிமண்ணாகத்தான் இருக்கின்றது என்ற அறிவு வருவது போல, ஈஸ்வரனே உபாதான நிமித்த காரணம் என்று அறிந்து எல்லா இடத்திலும் ஈஸ்வரனை பார்க்க முடியவில்லை என்றால், நாமரூபம் கவனத்தை எடுத்து கொண்டால், உன்னுடைய ராகத்வேஷம் உன்னை துன்புறுத்தினால், என்னிடத்தில் நிற்க முடியவில்லை என்றால் என்ன கதி? இனி 2வது வரியில் 3வது படியை கூறுகின்றார். அபியாச யோகேன ததக. ததக என்றால் பிறகு. ஒரு கால் இது நடக்கவில்லை என்றால், விஸ்வரூப பக்தனாக இல்லை என்றால், பிறகு நான் என்ன செய்யணும்? என்னால் விஸ்வரூப பக்தனாக இருக்க முடியவில்லை, பிறகு என்ன செய்வது? அபியாச யோகேன. அபியாச யோகத்தினால், அபியாசம் என்கின்ற சாதனையினால்,
இந்த அபியாச யோகம் என்பதைத்தான் நாம் இஷ்ட தேவதா பக்தியினால் என்று கூறினோம். இஷ்ட தேவதா பக்தியினால், அபியாச யோகத்தினால் மாம் இச்ச ஆப்தும் தனஞ்சய. தனஞ்சய, ஹே அர்ஜுனா, மாம் ஆப்தும் இச்ச. மாம் என்றால் விஸ்வரூபமாக இருக்கின்ற என்னை. மாம் என்றால் என்னை. எப்படிப்பட்ட என்னை? விஸ்வரூபமாக இருக்கின்ற என்னை ஆப்தும் அடைவதற்கு. ஆப்தும் என்றால் அடைவதற்கு, இச்ச ஆசை கொள்வாயாக, அதற்கு நீ விருப்பம் கொள். அபியாச யோகத்தினால் விஸ்வரூபமாக இருக்கின்ற என்னை அடைய முயற்சி செய், விருப்பம் கொள். இங்கே பகவான் இறங்கி வந்துள்ளார். நீ விஸ்வரூப பக்தனாக இருக்க முடியவில்லை என்றால் ரூபமாக இருக்கின்ற என்னை அடைய அபியாச யோகத்தினால் முயற்சி செய். இப்போ அபியாசக என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் என்றால் மீண்டும் மீண்டும் செய்தல், அதுதான் அபியாசக. புனக என்றால் மீண்டும் மீண்டும் அதையே ஒன்றையே நாம் தொடர்ந்து செய்தல். இதற்கு இங்கு லட்சணம் என்னவென்றால் ஏகஸ்மின் ஆலம்பனே, ஒரு ஆலம்பனத்தில். ஆலம்பனம் என்றால் ஒரு ரூபம், ஒரு நாமம். எல்லா இடத்திலிருந்தும் மனதை எடுத்துக்கொண்டு மீண்டும் மீண்டும் ஸ்தாபனம். ஒரு இடத்துல எல்லா இடங்களிலிருந்தும் மனதை நாம் பிரித்து அதே இடத்தில் மீண்டும் மீண்டும் வைத்திருத்தல் அபியாசக. விஸ்வரூப பக்தனுக்கு அபியாசம் அவசியமில்லை. காரணம், எல்லா இடம் நம்ம சொல்ல வேண்டியதில்லை. எல்லா இடத்துலையும் அதே ஈஸ்வர புத்தி இருக்கின்றது. இப்போ எல்லா இடத்துலையும் ஈஸ்வர புத்தி வந்தவனுக்கு நீ ஒன்றை பிடிச்சுக்கோன்னு சொல்ல வேண்டியதில்லை. எல்லா இடத்துலையும் ஈஸ்வரன்கிற புத்தி வரவில்லை என்றால் அட்லீஸ்ட் ஒரு இடத்துலையாவது உனக்கு ஈஸ்வரன்கிற புத்தி வரட்டும். அதனால தான் கோயிலில் எல்லாம் பகவானுடைய விக்கிரகத்தை வைக்கும்போது அந்த கல்லுன்னு பார்க்க கூடாதுங்கிறதுக்காக எத்தனையோ சம்ஸ்காரங்கள், எத்தனையோ விதிமுறைகள். காரணம் என்ன? இனிமேல் அதை கல்லாக பார்க்கக்கூடாது, ஈஸ்வரனாக பார்க்க வேண்டும். பிறகு கோயிலுக்குள்ளேயே எத்தனையோ சம்ஸ்காரங்கள், எத்தனையோ யாகங்கள் எல்லாம் செய்கிறோம். காரணம், அந்த இடம் இனிமேல் வீடு போல மற்ற பஸ் ஸ்டாண்டு போல இருக்கிற இடம் அல்ல. ஒரு காலத்தில் அது பஸ் ஸ்டாண்டாகவே இருந்திருக்கலாம். இப்போ கோயிலாக கன்வெர்ட் பண்ணும்போது அது புனிதமான இடம், பகவான் இருக்கின்ற சந்நிதி என்று கொள்கின்றோம். அதனால தான் கோயிலில் போனால் ஊர் நாயம் எல்லாம் பேசக்கூடாது. சில பேர்த்துக்கு வேறு டாபிக் பேசுகிறதுக்கு இடம் கிடைக்கலன்னு கோயிலுக்கு வா பேசுவோன்னு சொல்லி விடுவார்கள். அப்படி அந்த கோயிலில் போனோம்னா பகவத் சிந்தனையை தவிர வேறு இடம், வேறு சிந்தனை அங்கே இருக்கக்கூடாது, வேறு பேச்சு இருக்கக்கூடாது. ஊர் நாயம் பேசுகிறதுக்கு தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, எத்தனையோ இடம் இருக்குது, அல்லது வீட்டு வெளி திண்ணை இருக்குது. ஆனால் கோயில்ங்கிறது ஏன் அப்படியெல்லாம் உருவாக்குகின்றோம் என்றால் நம்மளுடைய மனதுக்கு சக்தி இல்லை. எல்லா இடத்திலையும் பகவான் தான் இருக்கின்றார்ங்கிற உணர்வு நமக்கு வருவதில்லை. அதனால தான் ஒரு குறிப்பிட்ட இடம், ஏன் குறிப்பிட்ட மாதத்தை எடுத்துட்டு மார்கழி மாதம் மாலை போட்டு பூஜை பண்ணுங்கிறான். எல்லா காலத்திலையும் பகவத் சிந்தனையோடு இருக்கிறதுக்கு சக்தி இல்லை. ஆகவே குறிப்பிட்ட காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலம்தான் முக்கியங்கிறது கிடையாது. அது இடையில் இருக்கிற ஸ்டேஜ். காலையில் 4 மணிக்கு பிரார்த்தனை பண்ணால் தான் பகவான் காதுக்கு கேட்குது. மீதி நேரமெல்லாம் பவர் குறைவானெல்லாம் கேட்கக்கூடாது. ஒரு இடையில் இருக்கிற ஸ்டேஜ் தான் அது. எல்லா நேரமும் பகவானுக்கு உகந்த நேரம்தான். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த நேரம் உகந்தது, இந்த நேரத்தில் பூஜை பண்ணணும்னா அந்த நேரத்தில் கோயில் ஒரே கூட்டமாக இருக்குது, ஒரே வழிபாடு, அந்த உணர்வு நமக்கெல்லாம் வருகின்றது. ஆகவே குறிப்பிட்ட செயல், குறிப்பிட்ட காலம், குறிப்பிட்ட இடம், குறிப்பிட்ட நாம ரூபம், இதில் நாம் பக்தி செலுத்துகின்றோம். இதுதான் அபியாச யோக இஷ்ட தேவதா பக்திகி. இதைத்தான் பகவான் 3வது படியாக கூறுகின்றார்.
இங்கு குறிப்பாக ஜபம், பூஜை இவைகளிலெல்லாம் அந்த சாதகன் ஈடுபட்டு வருவான். அவன் ஒரு இடத்துல உட்கார்ந்து அந்த பகவான் நாமத்தையே மனதில் சொல்லிட்டு இருக்கிறது, அந்த பகவானுக்காக விரதம் இருத்தல், அந்த பகவானுக்காக அனைத்து செயலும் செய்தல், இதெல்லாம் செய்து வருவான். சில பேர்த்துக்கு ஐயப்பன் மேலே கோபம் வந்துடும், நான் முருகருக்கு தான் மாலை போடுவேன் ஒருவர் சொன்னார். சில பேர்த்துக்கு நான் ஐயப்பனுக்கு தான் மாலை போடுவேன். யாருக்கு போட்டாலும் கடைசியில் யாரு கழுத்தில் மாலை விழுகுது? நம்ம கழுத்தில் தான் மாலை விழுகுது. அப்படி ஒரு பகவான் மீது பற்று வந்து விட்டால் அது ரொம்ப நல்லது. அது நமக்கு எதை கொடுக்கும் என்றால் அந்த ஸ்ரத்தையை கொடுத்து சாதனையை செய்ய வாய்ப்பை கொடுக்கும். அப்படி ஏதோ ஒரு நாம ரூபத்தில் நாம் தொடர்ந்து இருக்க வேண்டும். அந்த நாம ரூபத்தை தியாகமே செய்யக்கூடாது. எப்போ தியாகம் பண்ணுவோம்? விஸ்வரூப பக்தனா வரும்போதும் அப்பவும் அந்த நாம ரூபத்தை விட வேண்டாம். அதே நாமத்தை பயன்படுத்துகிறோம். அந்த நாமத்துக்குரிய பொருள் என்ன ஆகுது? அனைத்து பொருளும் ஆகி விடுகின்றது. மூன்றாவது ஸ்டேஜ், மூன்றாவது நிலை என்பது ஒரு பக்தன் ஒரு நாமரூபம், ஒரு காலம், ஒரு இடத்தில் செலுத்துகின்ற பக்தி. இது ஏன் தேவை? விஸ்வரூப பக்தனாக இல்லாததனுடைய விளைவு. இனி ஒருவர் சொல்றார், என்னால் இப்படியும் இருக்க முடியல, என்ன செய்வது? ஒரு நாமரூபத்தை எடுத்துட்டு ஒரு இடத்தில் பூஜை செய்வதோ பகவானுக்கு ஆக ஜபம் செய்வதோ இதெல்லாம் என்னால் செய்ய முடியவில்லை. மூணாவது ஸ்டேஜிலேயும் நான் நிற்க முடியவில்லை, அபியாச யோகம் என்னால் செய்ய முடியவில்லை என்றால் அடுத்த ஸ்டேஜுக்கு பகவான் இறங்குகின்றார். அதில் 10வது ஸ்லோகம். அப்யாசேப்யசமர்த்தோசி மத்கர்ம பரமோ பவ மதர்த்தமபி கர்மாணி குர்வன் சித்திமவாப்ஸ்யசி. ஒருவன் கூறுகின்றான், என்னால் நிர்குண பக்தனாகவும் நிற்க முடியல, விஸ்வரூப பக்தனாகவும் என்னால் இருக்க முடியவில்லை, இஷ்ட தேவதா பக்தனாகவும் என்னால் இருக்க முடியவில்லை, நான் என்ன செய்வது? அதற்கு இங்கு பகவான் பதில் கூறுகின்றார். இனி இந்த ஸ்டேஜ், இதற்கு பிறகு வருகின்ற ஸ்டேஜ் என்ன என்றால் இந்த இரண்டாவது படி. இதற்கு அடுத்து சொல்ல போகின்ற முதல் படி. இந்த இரண்டையும் நாம் கர்மயோகம் என்று பொதுவாக அழைக்கலாம். ஆனாலும் வேற்றுமை இருக்கின்றது. அந்த வேற்றுமையை பார்க்க போகின்றோம். கர்மயோகம் என்று நாம் அழைக்கலாம். இந்த இரண்டாவது ஸ்டேஜ் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது கர்மயோகத்திலேயே உயர்ந்தபடி, ஹையஸ்ட் லெவல் ஆஃப் கர்மயோகா. கர்மயோகத்தில் மேலான படி இந்த இரண்டாவது ஸ்டேஜ் இப்பொழுது பார்க்கப்படுகின்ற பகுதி. இதற்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜை நம்ம என்ன சொல்லலாம்? உபாசகன் என்று சொல்லலாம். அதாவது மூணாவது ஸ்டேஜில் இருப்பவன் உபாசகன், தியானம், தியான யோகின்னு சொல்லலாம். இவன் கர்மயோகி. உன்னால் உபாசகனாக இருக்க முடியவில்லை என்றால், ஜபம் பூஜைகள் செய்ய முடியவில்லை என்றால் கர்மயோகியாக நீ இருக்கலாம் என்று இறங்கி வருகின்றார். இதுபோல எப்படி விஸ்வரூப பக்தனாக இல்லாமல் இருப்பதற்கு என்ன காரணம்னு பார்த்தோமோ, அதே போல என்ன காரணத்தினால் ஒருவன் மூணாவது ஸ்டேஜில் இருக்க முடியவில்லைன்னு இப்பொழுது பார்க்கலாம். தேர்டு ஸ்டேஜில் இருக்கணும்னா அதற்கு சில தகுதிகள் வேணும். எதனால் ஒருவனால் இஷ்ட தேவதா பக்தனாகவும் அல்லது உபாசகனாகவும் இருக்க முடியவில்லை என்று பார்த்து, அப்படிப்பட்டவனுக்கு இந்த ஸ்டேஜ் என்று சொல்லப்படுகிறது. அதாவது
இதற்கு முன் சொல்லப்பட்ட இஷ்ட தேவதா பக்தன் அல்லது தியான யோகி அல்லது உபாசகனாக இருக்க வேண்டும் என்றால் அவனுக்கு சத்துவகுணம் நிறைந்திருக்க வேண்டும். அவனோட மனது கொஞ்சம் சத்துவத்திற்கு சென்றிருக்க வேண்டும். ரஜோகுணம் அதிகமாக இருந்தால், ரஜோகுணத்தினுடைய தூண்டுதல் அதிகமாக இருந்தால் அவனால் பூஜை ஜபம் முதலிய சாதனைகளில் ஈடுபட முடியாது. ஒருவனுக்கு ரஜஸ் ரொம்ப இருந்ததுன்னு சொன்னால் அவனால் உட்கார முடியாது, பூஜை பண்ண முடியாது, சாண்டிங் பண்ண முடியாது. 3 மணி நேரம் 4 மணி நேரமெல்லாம் பகவானுடைய நாமத்தை சொல்லிவிட்டு அர்ச்சனையெல்லாம் பண்ண முடியாது. அதனால் என்ன செய்வார்கள், வீட்டில் ஏதாவது பூஜை பண்ணணும்னா ஒரு அர்ச்சகரை கூப்பிட்டு பூஜை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் உட்கார்ந்துருப்பார். அவர் சகஸ்ரநாமத்தை ஆரம்பித்த உடனே ஒரு 10 நாமம் வரைக்கும் தான் உட்கார்ந்துருக்க முடியும். பிறகு அப்படியே போயிடுவார். நியூஸ் பேப்பர் எல்லாம் பார்த்துட்டு காஃபி எல்லாம் போய் குடிச்சிட்டு கடைசி 10 நாமத்துக்கு முன்னாடி உட்கார்ந்துருவார். பண்ணுற அர்ச்சனை யாருன்னா அர்ச்சகர் தான். இவர்னால் உட்கார்ந்துருக்க முடியாது. ஜபமும் அப்படித்தான். ரொம்ப வேகமாக ஒரு 10 முறை பகவானுடைய நாமத்தை சொன்னால் உண்டு, இல்லைன்னா இல்லை, செய்ய முடியாது. காரணம் என்ன, ரஜஸ் அவ்வளோ வேகமாக இருக்குது. இப்போ சத்துவ குணத்தை அடைந்தவர்கள்னால்தான் இஷ்ட தேவதா பக்தி செய்ய முடியும். ஜபம், பூஜை, அப்புறம் பகவானுடைய கதைகளை கேட்கறது, ஒரு பிரசங்கத்தில் உட்கார்ந்து கேட்பது, இப்படிப்பட்ட சாதனைகளை யாரால் செய்ய முடியும்? அல்லது பகவானுடைய சில பாடல்கள், பக்தி பாடல்களை கேட்கணுன்னாலும் கூட கொஞ்சம் சத்துவகுணம் இருக்கணும். சில பேர்னால பக்தி பாடல்களை எல்லாம் கூட கேட்க முடியாது. ரேடியோ கேட்டுட்ருக்கும், இவர்கள் கேட்க மாட்டார்கள். ஏதோ நாங்கள் பக்தி பண்ணுறோன்னு 4 பேர்த்துக்கு தெரியணும் அல்லவா, அதனால் பக்கத்து வீட்டு கேட்குற மாதிரி சவுண்டு வைக்கலாம், ஆனால் இவருக்கு அதுக்குள்ளே போகாது. பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க என்ஜாய் பண்ணலாம். காரணம் என்ன என்றால், இஷ்ட தேவதா பக்தி உபாசனை செய்ய வேண்டுமென்றால் சத்துவகுணம் இருக்க வேண்டும். இப்போ சத்துவகுணம் இல்லாதவர்கள், ரஜோகுணம் அதிகமாக இருப்பவர்கள்னால் அதிக காலம் பகவானை நினச்சிட்ருக்கிறதோ ஜபம் செய்வதோ இதெல்லாம் செய்ய முடியாது. ஜபம் செய்யணும்னா வேறு ஏதோ எண்ணமெல்லாம் வரும். சில காலத்திற்கு முன் ஒருவர் என்னிடம் வந்தார். ஏதோ ஒரு பகவானுடைய நாமத்தை எனக்கு கொடுங்கள், நான் ஜபம் பண்ண விரும்புகிறேன்னு சொன்னார். அவர் ஒரு நல்ல முருக பக்தருங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா அடிக்கடி அறுபடை வீடுன்னு போயிடுவார் வருவார். ஆகவே அவரிடம் நான் சரவண பவாய நமக அப்படின்னு மந்திரத்தை சொல்லி இதை ஜபம் செய்யுங்கள்னு சொன்னேன். இதுக்கு அர்த்தமெல்லாம் சொல்லி சொன்னேன். பிறகு ஒரு 6 மாதத்திற்கு கழித்து அவர் வந்தார். நான் கேட்டேன், உங்களுடைய ஜபமெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதற்கு முன்னாடி அவரே சொல்லிட்டார், சுவாமிஜி அந்த மந்திரம் வேண்டாம், வேறு மந்திரம் கொடுங்கன்னார். ஏன் அப்படின்னு கேட்டேன். அந்த மந்திரத்தை சொல்லும் போதெல்லாம் எனக்கு சரவண பவன் ஹோட்டல் ஞாபகம் வந்துடுது, அதனால் என்னால் செய்யவே முடியல அப்படின்னு சீரியஸாக சொன்னார். இப்படிப்பட்ட சிஷ்யர்களை வச்சுட்டு என்ன பண்ணுறது? அந்த ஹோட்டலுக்கு அடிக்கடி போய் எனக்கு அந்த நாமத்தை சொன்ன உடனே அதுதான் ஞாபகம், அவங்க கொடுக்குற இட்லி தோசை தான் ஞாபகம் வருது, என்னால் முடியலினார். அப்புறம் நான் சொன்னேன், நான் ஏதாவது ஸ்கந்தாய நமகன்னு மறுபடியும் ஒரு மந்திரத்தை கொடுத்து வேறு ஏதாவது ஸ்கந்த விலாசுன்னு பார்த்து அதனால் கொஞ்ச நாள் ஜபம் பண்ண வேண்டான்ட்டு. அவங்களுக்கு தான் இந்தபடியே பகவான் சொல்கிறார், ஜபம் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாம் பகவானுடைய நாமத்தை வச்சுக்கிறாங்க. ஒரு விதத்தில் நல்லது தான், ஒரு விதத்தில் என்ன தீங்குன்னா கரெக்டாக அவன் ஞாபகம் வந்துடுவான். காரணம் என்ன, அவ்வளவு தூரம் ரஜஸ், பகவானை சிந்திக்கிறதுக்கு நமக்கு பொறுமை இல்லை. காரணம் என்ன, சத்துவ குணம் இல்லாதது. அவர்களுக்கு பகவான் இந்த ஸ்டேஜை சொல்கிறார். இப்போ இவர்கள் யாருன்னா, பொறுமை இல்லாமல் பூஜை செய்ய முடியாமல் அதிகமான ரஜஸில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த ஸ்டேஜ் 2வது படியை பகவான் கூறுகிறார். இப்போ இந்த இடத்துல பகவான் கர்மயோகம், நீ செயலில் ஈடுபடு, எனக்காக செயல் செய், அதையே பூஜையாக கொள்னு சொல்கிறார். இப்போ இந்த 2வது ஸ்டேஜில் என்ன சொல்கிறார், நீ என்ன மனசில் நினச்சிட்ருக்க முடியாது. காரணம் என்ன,
ரொம்ப ஓவர் ரஜஸில் இருக்கேன், ஆகவே எனக்காக எல்லா செயல்களையும் செய், நீ செய்கின்ற செயலெல்லாம் எனக்கு அர்ப்பணமாக பண்ணி செயலில் ஈடுபட்டு கொண்டிரு. இப்போ இந்த ஸ்டேஜில் பகவான் எப்படி பிரிக்கின்றார்? இனி அதற்கு அடுத்த ஸ்டேஜ் ஒன்று இருக்குது, அது அங்கே நம்ம விளக்கமாக பார்ப்போம். இப்போ இந்த இடத்தில் இருப்பவன் ரஜோகுணமும் இருக்கின்றது, அதே சமயத்தில் சத்துவகுணமும் இல்லை, ரஜஸில் இருக்கிற ராகத்வேஷத்தினுடைய தீங்கும் இவனுக்கு அதிகமாக இல்லை. அதாவது இவன் யார் என்றால் அமைதியாகவும் இருக்க முடியல, அதே சமயத்தில் மனசில் ஆசையும் அவ்வளவு கிடையாது, ஆசையினுடைய வேகமும் இல்லை, பேராசையும் இவனுக்கு கிடையாது, அதே சமயத்தில் அமைதியாக இருக்கவும் முடியவில்லை. இவன் என்ன பண்ணுவான்? அதுதான் கேள்வி. இப்போ யோசிச்சு பாருங்க, மனசில் நமக்கு ஆசை இருந்ததுன்னு சொன்னால் பிரச்சனையே இல்லை, ஆசை செயலில் தூண்டும், எதையாவது செய்வோம். மனதில் ஆசையும் இல்லை, அதே சமயத்தில் உட்கார முடியலன்னு என்ன ஆகும்? மனதில் ஒன்றை அடையலாம், ஒன்றை செய்யலான்னு ஆசை இல்லை. இப்போ ஏதோ ஒரு பர்டிகுலர் டைம், ஒரு 5 o'clock ஈவினிங், எதையும் செய்யறதுக்கு தோணலை, எதையாவது செய்யலான்னு ஆசை இருக்கான்னு அதுவும் இல்லை, அதே சமயம் உட்கார முடியலன்னு என்ன பண்ணுவோம்? எதையாவது பண்ணி ஆகணும். அந்த ஸ்டேஜில் இருப்பவன் தான் இந்த 2வது படி. இவனுக்கு சத்துவத்தில் போய் பகவானுடைய நாமத்தை சிந்திச்சுட்டு சொல்லலான்னா அந்தளவுக்கு சத்துவம் இல்லை, அமரவும் முடியவில்லை. பூஜை பண்ணலாம், ஜபம் பண்ணலாம், அதுக்கும் முடியல. பகவானுடைய நாமத்தை கேட்கலாம், பாடல்கள் மூலமாக பகவானுடைய சிந்தனையை மேற்கொள்ளலான்னா உட்கார முடியவில்லை. அதே சமயத்தில் செயல் செய்யலான்னு சொன்னால் காமிய பிரார்த்தனையும் இவனால் பண்ண முடியவில்லை. ஏன்னா காமியமான போக இச்சையும் இவனுக்கு குறைஞ்சிருக்கு. இப்போ போகத்தில் இந்த உலகம் கொடுக்கின்ற இன்பங்கள் இருக்கின்றதல்லவா, ஐம்புலன்களுக்கு கொடுக்கின்ற இன்பங்கள், இதில் போய் மூழ்கி இருக்கலான்னா அதுக்கும் விருப்பம் இல்லை. அந்த ஆசையை ஓரளவுக்கு கடந்திருக்கான். சரி, பகவான்கிட்ட உட்கார்ந்துருக்கலான்னா அந்த ஆசையும் இல்லை, கிளாஸில் உட்கார்ந்துருக்கிற ஆசையும் இல்லை, சினிமா தேட்டரில் உட்கார்ந்துருக்கிற ஆசையும் இல்லை, எங்கே தான் உட்காருவான், அல்லது டிவி முன்னாடி உட்கார ஆசையும் இல்லை. என்ன செய்கிறதுன்னா இது ரெண்டும் கெட்டாம் பாடாக இருக்குது. அங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை. அவனுக்காக பகவான் ஒரு ஸ்டேஜ் வச்சுருக்கார். அப்போ இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். அடுத்த ஸ்டேஜ் போகி, நல்லா போகத்தை சுகத்தை அனுபவிக்கணும்னு விரும்புகிறவன் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இவன் அந்த ஆசையும் இல்லாதவன், அதே சமயத்தில் அபியாச யோகம் பண்ணுறதற்கும் தகுதி இல்லாதவன். அவனுக்கு கொடுக்கின்ற சாதனை தான் இந்த செகண்ட் ஸ்டேஜ். ஆகவே இது கர்மயோகத்தினுடைய உச்ச நிலை. இந்த ஸ்டேஜில் நம்ம பலரை பார்க்கலாம். அதாவது சிலர் என்ன செய்வார்கள், எனக்கு இந்த ஜாப் வேண்டாம், பணம் வேண்டாம், சம்பாதிக்கிறது வேண்டான்னு சொல்லி ரிசைன் பண்ணி விடுவார்கள். பலரை பார்க்கலாம், நல்லா சம்பாதிச்சிட்ருப்பார்கள், 30,000 40,000ன்னு சம்பளம் வாங்கிட்டு இருப்பார்கள். எனக்கு இந்த வாழ்க்கையே, லௌகிக வாழ்க்கையே வேண்டான்னு சொல்லி நான் வேதாந்த மோட்சத்திற்காக போகிறேன்னு சொல்லி என்ன செய்வார்கள், அவர்கள் எல்லா ஜாபையும் ரிசைன் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு மடம் ஆசிரமத்தில் சேர்ந்து விடுவார்கள். அதற்கு பிறகு என்ன செய்வார்கள், என்ன செய்யணும், பணம் வேண்டாம், சம்பாதிக்க வேண்டாம், ஒரு செயலை எனக்கு வேண்டான்னு ரிசைன் பண்ணினதுக்கப்புறம் ஒரு ஆசிரமத்தில் போயிட்டோ அல்லது கோயிலில் போயிட்டோ அல்லது எங்கேயாவது இருந்தால் என்ன பண்ணணும், ஒழுங்காக ஒரு இடத்துல உட்கார்ந்து பகவானுடைய தத்துவத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும், சிரவண மனனம் பண்ணணும். சரி, அதற்கு நாட்டம் இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன செய்யலாம், அபியாச யோகம் பண்ணணும். அதாவது ஜபம் பண்ணணும், பூஜைகள் ஏதாவது ஈடுபடணும். அது செய்யாமல் ஆஃபீஸில் இருக்கும்போது எவ்வளவு பிஸியாக இருந்தார்களோ அதே பிஸியாக ஒரு பொறுப்பை எடுத்து கொள்வார்கள். ஒரு இன்ஸ்டிடியூஷன்லேயோ ஆசிரமம் இல்லது அவர்களே ஒரு இன்ஸ்டிடியூஷனை ஆரம்பிப்பார்கள். அவர்கள் இப்பொழுது என்ன செய்கிறார்கள்னா, அவர்கள் ஏற்கனவே என்ன செயலை செய்துட்டு இருந்தாரோ அதே செயல்தான். ஒரு ஆடிட்டர் எனக்கு தெரியும், அவர் பெரிய கம்பெனியில் நல்லா சம்பாரிச்சிட்டு இருந்தார், எல்லாம் வேண்டான்னு ரிசைன் பண்ணிவிட்டு ஒரு மடத்துக்கு போனார். கரெக்டாக அவர்களுக்கு ஒரு ஆடிட்டர் தேவைப்பட்டது. ஏன்னா மடம் பெரிய விவகாரம் இல்லையா,
இவரை நீங்கள் இந்த அறிவோடு ஆசிரமத்துக்குள்ளே வந்திருக்கீங்க, உங்கள் அறிவு எங்களோட பணிக்கு தேவைனார். இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக அங்கே பணி புரிஞ்சிட்ருக்கார். என்ன சம்பளம்னா ஃப்ரீ சாப்பாடு அண்டு கிளாத், ட்ரெஸ்ஸும் சாப்பாடும் தான் கொடுத்துருக்கு. முன்னே என்ன பண்ணிகிட்டு இருந்தார்? ட்ரெஸ்ஸு, சாப்பாடு, வீடு, எல்லா அலவன்ஸ் ப்ளஸ் ஒர்க். இப்போ இவருக்கு என்னன்னா ஒன்றும் கிடையாது, சம்பளமே கிடையாது. ஒரு சோப் வாங்கணும்னா வாங்கிட்டு இவர் கணக்கு கொடுக்கணும் அந்த ஆசிரமத்துக்கு. ஏன் இப்படி இருக்கின்றார் என்றால், இவரை சீப்பாலாம் நினைக்கக்கூடாது, உயர்ந்தவர். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஒரு ஆளை பார்க்க போகிறோம், அவனை விட எவ்வளவோ உயர்ந்தவர். காரணம் என்ன? இவருக்கு போகத்தில் போய் மூழ்கிறதுக்கும் மனநிலை இல்லை, அந்தளவுக்கு பியூரிட்டி. அதே போல் யோகத்துக்குள்ளே போகிறதுக்கும் தயாராக இல்லை. இந்த நிலையில் என்ன பண்ணணும் என்றால், இந்த நிலையில் நீ செயல் செய்து கொண்டிரு. அவர்களுக்கு ஒரு ஆக்ஷன் தேவைப்படுது. செயலில்லாமல் ஒரு அறையில் அவரை போட்டு வச்சோம் அப்படின்னா அவருக்கு என்ன பிடிக்கும்? இந்த அறைக்கு வந்துடணும், பைத்தியம்தான் அவருக்கு பிடிக்கும். அவர்னால் தனிமையிலோ அமர முடியாது, அதே சமயத்தில் கீழேயும் போக முடியாது. போக வாழ்க்கையில் போயும் இருக்க முடியாது, அதே சமயத்தில் ஓரிடத்தில் இருந்து தவமும் செய்ய முடியாது. அவர்களுக்கு என்ன மார்க்கம் என்றால் இங்கு சொல்கின்ற கர்ம யோகம். அப்படி ரொம்ப பேரை நம்ம பார்க்கலாம், பல மடங்களில் நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி அவ்வளோ பிஸியாக இருக்க மாட்டார்கள். இதெல்லாம் ஆரம்பித்ததுக்கப்புறம் அவ்வளோ பிஸியாக இருப்பார்கள். எல்லாத்து கையிலையும் இப்போ சில பெரிய மடங்களுக்குள்ளே போனோம்னா, ஒரு மடத்துக்கு நான் போயிருந்தேன். அப்போ ஒரு சுவாமிஜி இனி ஒரு சிஷ்யங்கிட்ட சொல்கிறார், கமண்டலத்தை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறார். அவன் செல்ஃபோன் எடுத்துகிட்டு வர்றான். அதுதான் அவங்களுக்குள்ள பாஷை. அந்த செல்ஃபோன் தான் கமண்டலமாக. எல்லாம் மாறி போச்சு. காரணம் என்னன்னா, எங்களுக்கு அவ்வளோ பிஸி, இவ்வளோ ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனை நாங்கள் பார்த்துக்க வேண்டியது இருக்குது. ஆகவே எங்களுடைய கமண்டலமே இந்த செல்ஃபோன் தான் சொல்லி எங்கே போனாலும் தியானம் பண்ணும்போது கூட பக்கத்தில் செல்ஃபோன் இருந்துகிட்ருக்கு. காரணம் என்னன்னா, அவர்கள் உயர்ந்தவர்கள் அடுத்த படிக்கு போல் ஃபஸ்ட்டு ஸ்டேஜிலிருந்து செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்தவர்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருப்பவர்கள் செயல் செய்கிறார்கள், அதற்குரிய பொருளை, அந்த செயலினுடைய பலனை வாங்கி அதை நன்கு அனுபவிக்கிறார்கள். இந்த ஸ்டேஜுக்கு வந்தவர்கள் செயல் மட்டும் செய்கிறார்கள், செயல் செய்து ஆகணும் அந்த மைண்டில் தான் இருக்கிறார்கள். ஆனால் போகம், செயலினுடைய பலனில் அவர்களுக்கே விருப்பமில்லை. ஒரு ஆசிரமத்தில் இருக்கிற ஒரு துறவியிடமோ அல்லது எல்லாத்தையும் விட்டுட்டு சென்றவரிடமோ நல்லா பிஸியாக இருக்கார், அவரிடம் போய் நான் உங்களுக்கு உங்கள் சேவைக்காக 20,000 ரூபா தர்றேன்னா வேண்டான்ட்டுருவார். எனக்கு பணம் வேண்டாம், போகம் வேண்டாம், எளிமையான வாழ்க்கை வேண்டும். சரி, எளிமையான வாழ்க்கை வேணும்னா ஒரு ரூமில் லாக் பண்ணிட்டு உட்காந்து ஜபம் பண்ணுங்கன்னா அது என்னால் முடியாது. இப்போ அந்த அளவுக்கும் பக்குவம் இல்லை, கீழேயும் போகலை அவர்களுக்கு இந்த ஸ்டேஜ். அப்போ இந்த 2வது படியில் நிற்பவர்கள் யாருன்னு புரிகின்றதோ, ஏன்னா ரொம்ப நாள் இது எனக்கு புரியாமல் இருந்தது. எதுனா, எல்லாத்தையும் விட்டதுக்கப்புறம் மீண்டும் ஏன் அதே செய்கிறார்கள்? பார்க்கறதுக்கு அறிவிலித்தனமாக தெரியும். அதாவது ஒரு செயல் ஒருவன் செஞ்சிட்ருக்கான், அந்த செயலுக்கு ஊதியம் வந்துட்டுருக்கு, கம்ஃபர்டபுளாக இருக்கிறார்கள். அதை விட்டுட்டு ஒரு ஊதியமும் இல்லாமல் ஏன் இவர்கள் இருக்கிறார்கள்? பார்க்கறதுக்கு அறிவில்லாத தனமாக தெரியும். ஆனால் உண்மை என்னவென்றால், அந்த செயலினால் வருகின்ற போகத்தை அனுபவிக்கணுங்கிற அளவுக்கு அவர்களுக்கு சித்த அசுத்தி இல்லை, அவர்களுக்கு ஒரு பியூரிட்டி வந்துடுது. ஆனால் அமர்ந்திருக்க, தனிமையில் இருக்கவோ, பொறுப்புகளை விடுவதற்கோ, பேசாமல் இருக்கவோ, அல்லது ஜபம் செய்யவோ, பூஜை செய்யவோ, காதில் சாஸ்திரத்தை கேட்கறதுக்கோ பக்குவம் வரவில்லை. அவர்களுக்கு நம்ம ஒரு பெரிய சொசைட்டியை உருவாக்கணும். அதுதான் சர்வீஸ் சென்டர். நம்ம சோஷியல் ஒர்க்குன்னெல்லாம் சொல்கிறோம் அல்லவா, அந்த சோஷியல் ஒர்க் ஏன் உருவாகிறது, சமுதாய சேவைன்னு ஏன் சிலர் வருகிறார்கள் என்றால், இப்படிப்பட்டவர்கள் தான் சமுதாய சேவைக்கே வருவார்கள். இப்போ சமுதாய சேவை செய்பவர்கள் யாருன்னா, அதுக்காக செய்யக்கூடாதுன்னு இல்லை, ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்கிறவன் இந்த ஸ்டேஜுக்கு வந்து தான் அபியாசத்துக்கு வர முடியும். நான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜிலேருந்து திடீர்னு 5th ஸ்டேஜுக்கு தாண்டுறேன்னா விழுந்தோம்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு கீழே தான் விழுவோம்.
அதனால் என்னன்னா இந்த ஸ்டேஜுக்கு வந்து தான் அடுத்த ஸ்டேஜுக்கு நம்மால் போக முடியும். ஆகவே இந்த சமுதாயத்தில் அப்படிப்பட்ட இன்ஸ்டிடியூஷனை ரொம்ப நம்ம பார்க்கலாம், அப்படிப்பட்ட மனிதர்களையும் நாம் பார்க்கலாம். ரொம்ப செயல்பட்டு கொண்டிருப்பார்கள், அவர்களிடம் ஜபம் பூஜைகள் இது குறைவாக இருக்கும், செயல் அதிகமாக இருக்கும். ஆனால் செயலினுடைய பலனை அனுபவிக்க மாட்டார்கள், போகத்தை அனுபவிக்க மாட்டார்கள். இதற்கு கீழே இருக்கிற ஆளை பார்க்க போகிறோம். அவன் ஒவ்வொரு அசைவுக்கும் காசு கேட்பான். ஒரு சிரிச்சான்னா எனக்கு அதுக்கு பணம் வேணும்னு கேட்பான். காரணம் என்ன? ஒவ்வொரு பொருளிலும் அவன் போகத்தை அனுபவிக்க விரும்புவான். அவனையும் பகவான் அக்செப்ட் பண்ணி அவனுக்கு ஒரு நியமத்தை சொல்லி கர்மயோகின்னு சொல்கிறார். இப்போ கர்மயோகியினுடைய லோவஸ்ட் லெவல் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அவனே கொஞ்சம் ஹையர் லெவலில் வரும்பொழுது இந்த செகண்ட் ஸ்டேஜ். இப்போ இந்த ரெண்டாவது நிலையில் இருப்பவன் யார் என்றால் அவனுக்கு சத்துவகுணமும் மேலோங்கி இல்லை. அதனால் அவனுக்கு செயல்பட்டாக வேண்டும், காயிகமாக அவன் செயல்பட்டாகணும். அதே சமயத்தில் தமோகுணம் மோகம் போகம் அதுலேயும் புத்தி இல்லை, ஓரளவுக்கு சித்த சுத்தியும் இருக்கின்றது. அப்படிப்பட்டவர்களுக்கு செயலானது கொஞ்ச காலம் தேவைப்படுகிறது. இதை விளக்கிறதுக்கு ஒரு சிறிய கதை சொல்வார்கள். ஒரு தனி கிராமத்தில் ஒரு குரு இருந்தார். 3 சிஷ்யர்கள் படிக்கிறதுக்கு சென்றார்களாம். ஏதோ டைரக்ஷன்லேருந்து 3 பேர் வந்தார்கள். குரு சொன்னார், நீங்கள் 24 மணி நேரம் இங்கே இருங்க, நாளையிலிருந்து உங்களுக்கு நான் வகுப்பு எடுக்கிறேன், என்ன செய்யணுமோ அதை நாளையிலிருந்து செய்வோம், இந்த 24 ஹவர்ஸ் சும்மா இருங்க, என்ன வேணாலும் செய்யலாம், ஒரு கண்டிஷனும் கிடையாது போயிட்டார். அதாவது இந்த 3 பேர்த்த சோதிக்கிறதுக்காக அப்படி சொல்லிட்டு போயிட்டார். அதில் ஒரு சிஷ்யன் என்ன செய்தான், இனி அங்கே ஆசிரமத்தில் வேறு யாராவது இருப்பார்கள் அல்லவா, அவர்களிடம் போய் இவர் என்ன பாடத்தை முதல்ல எடுப்பார்னு கேட்டு லைப்ரரியில் போய் அந்த புஸ்தகத்தை எடுத்து அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். தத்துவ போதமோ கீதையோ ஏதோ ஒன்று முதல்ல எடுப்பார். அந்த பாடம் என்னன்னு அதற்கு இவன் ஒரு சிஷ்யன் தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டான். 24 மணி நேரத்தை அதற்கு பயன்படுத்தினான். இனி ஒரு சிஷ்யன் என்ன செய்தான், குரு நல்ல கார்டன் எல்லாம் வச்சுருக்கார், அந்த பூச்செடியெல்லாம் பார்த்துட்டு அந்த காம்பவுண்டுக்குள்ளேயே இருந்தான். கோயில் வச்சுருக்கார் அந்த ஆசிரமத்தில், அந்த மலர் செடிகளை எல்லாம் பார்த்துட்டு அதற்குள்ளே இருந்தான். 3வது சிஷ்யன் என்ன பண்ணான், இந்த கிராமத்தை சுற்றி பார்க்கலாமேன்னு சுற்றி பார்க்க போயிட்டான். 24 மணி நேரம் தானே டைம் இருக்குது, அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரலாமே அப்படின்னு சுற்றி பார்த்துட்டு வந்தான். எல்லாம் கரெக்ட் டைமுக்கு வந்தார்கள். இவர் கேட்டார், யார் யார் என்னென்ன செய்தீர்கள்னு தெரிஞ்சிட்டார். ஆசிரமத்துக்குள்ளேயே இருந்து என்ன பாடம் சொல்லி கொடுக்க போகிறார்னு தெரிஞ்சிட்டு ப்ரிப்பேர் பண்ணானே அவனுக்கு 5th ஸ்டேஜ் சிரவணம். உனக்கு நாளையிலிருந்து கிளாஸ் அல்லது இன்னையிலிருந்தே கிளாஸ். பிறகு கேம்பஸை விட்டு தாண்டாமல் அதற்குள்ளேயே சுற்றிட்டு இருந்தானே அவனுக்கு என்னென்னா, கொஞ்ச நாள் அபியாச யோகம் பண்ணு, பகவானுக்கு பூஜை பண்ணிட்டு, நம்ம ஆசிரமத்தில் ஒரு கோயில் இருக்குது அதுக்கு பூஜை பண்ணுன்ட்டார். வெளியே போயிட்டு வந்தானே அவனுக்கு இந்த ஸ்டேஜ், கொஞ்ச நாள் நீ கர்மயோகம் பண்ணு, நம்ம ஆசிரமத்தில் 7-8 மாடு இருக்குது, அதை எடுத்துகிட்டு போய் கிராமத்தை எல்லாம் மேய்ச்சிட்டு வா. அவனுக்கு என்னன்னா, அவனுக்கு ஆசிரமத்துக்குள்ளே 24 மணி நேரம் இருக்க இடம் கொள்ளலை. அதனால் என்னன்னா வெளியே போயிட்டு வந்தான். சரி கொஞ்ச நாள் போயிட்டு வா, ஏன்னா இன்னும் கொஞ்சம் உலகம் ஒன்று அட்ராக்டிவாக இருக்குது, அது கொஞ்சம் தீரணும், அதுக்கு போயிட்டு வா. இவனுக்கு வெளியே உலகமெல்லாம் அட்ராக்டிவாக இல்லை, ஆனால் உள்ளுலகம் இருக்கே அது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது, இந்த ஃப்ளவர் அந்த ஃப்ளவர்னு சொல்லி. அதனால் கொஞ்சம் நீ அந்த மலரை எல்லாம் பறித்து பூஜை பண்ணிட்டுரு. இவனுக்கு எல்லாம் அவுட், அந்த தத்துவம் அந்த சப்தத்தில் புத்தி இருக்குது. அப்போது நமக்கு எதில் மனசு சுவைக்குது, வகுப்பில் மனசு சுவைத்துதுன்னா, ஒவ்வொரு வகுப்பும் ஒவ்வொரு சப்தத்தில் நமக்கு சுவை இருந்தால், அதை ஏற்கனவே சொன்னேனே, ஒவ்வொரு வகுப்பும் ஜிலேபியாக இருந்தால் இல்லை பாவக்காயாக சிலருக்கு இருக்கலாம், அப்படி ஜிலேபியாக இருந்தால் அவர்களுக்கு 5th ஸ்டேஜில் ஹையஸ்ட் ஸ்டேஜ், அவர்களுக்கு இம்மீடியட்டாக தத்துவ விசாரம். ஆனால் சில பேர்த்துக்கு அந்த வகுப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஆனால் அந்த பூஜை பண்ணுறது ஜபம் பண்ணுறது அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அவர்களுக்கு 3rd ஸ்டேஜ் விஸ்வரூப பக்திங்கிறது ஞானத்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. இப்போ நல்ல டிவிஷன் எங்கே பார்க்கலாம், சிரவண மனன நிதித்தியாசனம்ங்கிறது ஞான யோகா ஸ்டேஜ்,
அப்புறம் தேர்டு ஸ்டேஜ், அதாவது அபியாச யோக இஷ்ட தேவதா பக்தி. அப்புறம் இந்த ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ். இதில் பகவான் என்ன சொல்கிறார், நீ செயலில் ஈடுபட்டு கொண்டிரு, பலனை அனுபவிக்காமல் இரு. எல்லா செயலையும் எனக்காக செய்து கொண்டிரு. காரணம் என்ன, உனக்கு செயல் தேவைப்படுகின்றது, நீ செயல் செய்து தான் ஆகணும். செயல் இல்லாமல் உன்னால் அமர முடியாது. 24 மணி நேரம் ஒரு வேலை இல்லாமல் உட்காருன்னு சொன்னால் உட்கார முடியாது. அதனால தான் அது ஒரு தண்டனையாக வச்சுருக்காங்க. ஜெயில் என்ன, ஒரு செயலும் இல்லாமல் இருந்தால் என்ன சொல்வார்கள், ரொம்ப சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொன்னால் ஜெயிலையே வேலை கொடுக்க மாட்டாங்களாம், ரூமில் உட்கார்ந்து லாக் பண்ணி வச்சுருவாங்க. ரொம்ப சிவியர் பனிஷ்மெண்ட். கொஞ்சம் லெஸ் பனிஷ்மெண்ட்னா அங்கே வேலை இருக்கும். இதிலேருந்து என்ன தெரியுது, ஜெயிலுக்குள்ளே போனாலும் வேலை இருந்துட்டால் பொழைச்சிட்டோம். அதுக்காக தப்பு பண்ணி போங்கன்னு சொல்லலை. அங்கே வேலை இருந்தால் ஓரளவு வி ஆர் சேஃப். அங்கேயும் வேலை இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவார்கள், தனி ரூமில் போட்டு பூட்டி வச்சுருவார்கள். ஒரு சாதுவுக்கு அப்படி ஒரு இடம் கிடச்சிடுதுன்னா பெஸ்ட். காரணம் என்ன, வேலை உணவு வந்துடும், அது எளிமையான உணவு வந்துடும். பிறகு என்னென்னா மீதி நேரமெல்லாம் பகவானை நினச்சிட்ருக்கலாம். எது பக்குவம் அடைஞ்சவங்களுக்கு பிளஸ்ஸிங், அதாவது பிளஸ்ஸிங்கோ, அது பக்குவம் அடையாதவர்களுக்கு கர்ஸு, அதுவே சாபம். காரணம் என்னென்னா அதெல்லாம் மனதினுடைய பக்குவத்தின் அடிப்படையில் இருக்கின்றது. ஆகவே இந்த ஸ்டேஜில் இருக்கிறவன் யார் என்றால், போகத்தில் இச்சை இல்லை, சத்துவ குணமும் இல்லை. ஆகவே செயல் செய், அந்த செயலெல்லாம் எனக்காக செய். அது சமுதாய சேவையாக இருக்கலாம், அல்லது ஆசிரமத்தில் செய்கின்ற செயல்களாக இருக்கலாம். நம்மளுடைய சர்வீஸ்னு சொல்லும்போது ஒன்றை நம்ம புரிஞ்சுக்கிறோம், சொசைட்டிக்கோ நம்ம சர்வ் பண்ணல, நமக்கு சர்வ் பண்ணிகிட்ருக்கோம், அவ்வளோதான். நம்மளால் உட்கார முடியல, இதுதான் ரகசியம். உண்மையில் இதை வெளியே சொல்லக்கூடாது தான், இருந்தாலும் சொல்கிறேன். நான் சோஷியல் ஒர்க் பண்ணுறேன்னு யாராவது பெருமையாக சொன்னால், சோஷியல் ஒர்க்குக்காக நீங்கள் பண்ணல, உங்களால் ஒரு ரூம்குள்ளே க்ளோஸ் பண்ணி உட்கார முடியல, அதனுடைய விளைவு தான் இது. நல்லது தான். இதை சொன்னோம்னா அவங்களுக்கு கோபம் அதையும் விட்டு விடுவார்கள். ஆகவே இது நல்லது தான். எதை காட்டிலும் செயலெல்லாம் செய்து அதனுடைய முழு பலத்தையே நாம் உண்ணுவதை விட செயல் செய்கிறேன், என் உடம்பிலிருந்து ஒர்க்கு போகுது, ஆனால் எனக்கு பலன் வேண்டாம். காரணம் என்ன, ஒர்க்கிலிருந்து வருகின்ற பலனில் எனக்கு ஆசை இல்லை, ஆனால் ஒர்க் பண்ணி ஆகணுங்கிற கொஞ்சம் ஸ்டேஜ் இருக்குது, அதை இங்கு கூறுகிறார். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்ச நாள் ஒருவன் இருந்தால், அதனால தான் ஆசிரமத்துக்கெல்லாம் போனால் கொஞ்சம் வருஷம் நம்ம கர்மயோகம் செய்ய வேண்டியது இருக்குது. அப்போ தான் நமக்கு பக்குவம் வரும். பிறகு அடுத்த ஸ்டேஜ்னு மனம் செல்லும். இது தவிர்க்க முடியாத ஸ்டேஜ். இது கர்மயோகத்தினுடைய உயர்ந்த நிலை. இதனுடைய விளக்கத்தை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.